கோலி டாக் கோலிவுட் நியூஸ். எம்ஜிஆர் பேரன் நடிக்கும் ஓடு குமார் ஓடு. சமூகமும் சினிமாவும் இரட்டை குழந்தைகள் மாதிரி. சினிமா சமூகத்தை பிரதிபலிக்குது, சமூகம் சினிமாவை பிரதிபலிக்குது. இன்னைக்கு செய்தித்தாள்களை பிரிச்சாலே கள்ளக்காதல் செய்திகள் தான் அதிகம் தென்படுது. இன்றைய கள்ளக்காதல் கொலைகள்னு தனி பக்கமே இருக்கும். அந்த அளவுக்கு கணவன் இல்ல மனைவியோட தகாத உறவின் விளைவால் நடக்கும் கொலை குற்றங்கள் ஏராளம். இந்த சூழ்நிலையில கணவன் மனைவிக்கிடையேயான அந்யோன்யத்தையும் அந்த அந்யோன்யம் கெடுறதுனால ஏற்படும் விளைவுகளையும் சொல்ற ஒரு விறுவிறுப்பான கிரைம் த்ரில்லர் படமா உருவாகுது ஓடு குமார் ஓடு படம். ஐடி துறையில வேலை பார்க்கும் அழகான ஆதர்ச தம்பதிகளா இருக்கும் குடும்பத்துல திடீர்னு ஒரு புயல் உருவாகி மனைவிய விவாகரத்து கேட்க வைக்குது. குடும்பம் தான் முக்கியம்னு நினைக்கும் கணவன் மனைவி எவ்வளவோ வற்புறுத்தியும் விவாகரத்து தர மறுக்கிறான். ஒரு காரசார வாக்குவாதத்துக்கும் மறுநாள் கொலை செய்யப்பட்டு இருக்கா மனைவி. பழி கணவன் மேல விழுது. அந்த பழியில இருந்து மீண்டு வந்தானா அந்த அப்பாவி கணவன்? உண்மையில மனைவிய கொலை செஞ்சது யாரு? இத விறுவிறுப்பான திரைக்கதையில சொல்லியிருக்காரு இயக்குனர் சிவசங்கர் மணி. சென்னை டு பெங்களூர், பெங்களூர் டு கோவான்னு பயணத்திலேயே நடக்குது இந்த கதை. இந்த படத்துல நாயகனா மறைந்த மக்கள் திலகம் எம்ஜிஆரோட பேரன் ராமச்சந்திரன் நடிக்கிறாரு. கதாநாயகிகளா புதுமுகம் 2 பேர் அறிமுகம் ஆறாங்க. செப்டம்பர் 2ஆம் வாரம் ராமவரம் தோட்டத்துல படப்பிடிப்பு தொடங்குது. தொடர்ந்து பெங்களூர் கோவா நெடுஞ்சாலைகள்ல நடக்குது. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் கடந்த 30ஆம் தேதி ராமவரத்துல நடிகர் விஜய் சேதுபதியால வெளியிடப்பட்டது. இந்த படத்தோட கதை, திரைக்கதை, வசனம் எழுதியிருக்கிறவரு சிவசங்கர் மணி.